السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை இஸ்லாமிய முறை பிரகாரம் வளர்த்தெடுக்கிற ஒரு முக்கியமான பணியில் இருப்பதால் அவர்களுக்கான செய்திகளை கொடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அன்னையரின் அன்பான கவனத்திற்கு என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவைகளையும், ஒரு தாய் சிறமேற்கொண்டு ஆற்ற வேண்டிய காரியங்களும் அறவே குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடாத சில செய்திகளும், இவைகளையெல்லாம் 30 நாளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நல்ல தாய்மார்களுக்கு தேவையான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் இந்த தொடருக்கான முன்னுரை, தாய் ஒரு முதல் பள்ளிக்கூடம், தாய் தான் முதல் கல்வி சாலை, தாய் தான் முதல் ஹீரோ என்கிற கருத்தை ஒட்டிய சில விஷயங்கள் உங்கள் சிந்தனைக்கு தருகிறேன். அன்பானவர்களே, தாய் வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பவள் அவள், பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பவள் அவள், நற்குணங்களை அடுத்த தலைமுறையின் இதயத்தில் விதைப்பவள் அவள். எல்லாமே தாயிடமிருந்துதான் நாம் படிக்கிறோம். முதல் எழுத்து, அது அரபியின் அலிஃபாக இருக்கட்டும், தமிழின் ஆவண்ணாவாக இருக்கட்டும், முதல் வார்த்தையை தாயிடமிருந்துதான் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. ஏன் இப்படி சொல்லலாம், எது நல்லது எது கெட்டது என்று ஒரு குழந்தைக்கு முதலில் தெரிய வருவது தாய் வழியாகத்தான். தாய் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு வைப்பால் நல்லது என்று குழந்தை புரியும். தாய் ஏதேனும் ஒரு புழு பூச்சியை ஜந்துவை அடிப்பாள், கெட்டது என்று குழந்தை புரியும். தாய் எதையாவது பண்ணி கோபப்படுகிற போது உடனடியாக குழந்தை அது தவறு என்று புரியும். தாய் சந்தோஷம் அடைகிற போது, முகமலர்ச்சி அடைகிற போது நிச்சயமாக குழந்தை அது நல்லது என்று புரியும். எனவே நன்மை தீமையை கற்றுத்தருபவள் தாய். யோசித்து பார்த்தால் எல்லாவற்றையும் அவளே கற்றுத்தருகிறாள். அன்பானவர்களே, ஒரு குழந்தையினுடைய சீர்திருத்தம் என்பது, ஒரு குழந்தையினுடைய நல்லொழுக்கம் என்பது 3 வழிகளில் தான் வர முடியும். ஒன்று, அவன் வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டும், அல்லது கல்வி கூடத்திலிருந்து கிடைக்க வேண்டும், அல்லது சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டும். இந்த 3 வழியாகத்தான் ஒருவன் நல்லவனாய் கெட்டவனாய் மாற முடியும், வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 3லும் வீடு, கல்விக்கூடம், சமூகம், இந்த 3ல் முதல் இடத்தில் இருப்பது வீடுதான். அந்த வீடு முதலில் சொல்லிக் கொடுப்பது என்னவோ அதைத்தான் குழந்தை முதலாய் எடுத்துக்கொள்ளும். சரியாக சொல்லுவதானால், ஒரு தாயின் மூலம்தான், நல்ல தாயின் மூலம்தான் வீடு சீர்பெறும். வீடு சீர்பெற்றால் சமூகம் சீர்பெறும். இந்த காலத்தை பொறுத்தவரை அன்பானவர்களே, நிகழ்காலத்தில் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே 2000 கிட்ஸ் என்று சொல்லுகிறோம். 2026 இன்றைக்கு வளருகிற குழந்தைகளுக்கு கல்வி கூடங்களும் கூட சமூகமும் கூட சரியான விஷயங்களை போதிப்பதில் தவறி இருக்கிற போது ஒரு தாயிடமிருந்து மட்டும்தான் நல்லொழுக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இங்கே இன்னொரு விஷயமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும், ஏன் எந்த காலத்திலும் ஒரு குழந்தையினுடைய பயிற்சி, நல்லொழுக்க பயிற்சி, ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது ஒருபோதும் ஆண்களால் சாத்தியமாகாது. ஒரு ஆண் குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியாது. ஒரு ஆண் குழந்தைக்கு நன்மை தீமையை போதித்து தர முடியாது. எப்போதும் ஒரு ஆண் குழந்தையோடு இருக்க முடியாது. எனவேதான் படைத்த ரப்புல் ஆலமீன் குழந்தையின் வளர்ப்பையும் அதனுடைய எல்லா பயிற்சிகளையும் தாயை சார்ந்தே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு பெண் இந்த உலகத்தில் தாயாக இருக்கிறாள், சகோதரியாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், மனைவியாக இருக்கிறாள். இந்த எல்லா ரோல்களையும் விட சிறந்த ரோல் எது தெரியுமா?
தாய் என்கிற அந்த வடிவம்தான். அல்லாஹுவிற்கு அடுத்தபடியாக இந்த மண்ணில் நன்றியும் அந்த படைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தையும் கொடுத்திருப்பது என்று பார்த்தால் அது தாய்க்கு மட்டும்தான். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தாய் மிக முக்கியமான ஒரு ரோலிலே இருக்கிறாள். எந்த ஆணும் அதற்கு நிகர் செய்ய முடியாது. சில நேரம் கணவன் இருக்க மாட்டான், அல்லது தந்தை ஊரில் இருக்க மாட்டான். ஏன் ஒரு குடும்பம் ஆணே இல்லாமல் இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை சார்ந்த குழந்தை வளருகிற சூழ்நிலை ஏற்படுகிற போதுதான் நாம் தாயை யோசித்து பார்க்கிறோம். அந்த தாய் தந்தையாகவும் மாறிவிடுவாள். அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு தந்தையும் அவளே, தாயும் அவளே. உங்களுக்கு நினைவில் இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய பெண்களிலேயே சிறந்த பெண் என்று ஒருவரை சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது மரியம் மட்டும்தான். நீங்கள் எந்த பெண்களை சொன்னாலும் அதற்கு பின்னாலே தான். அகில உலகத்தின் அஃதலு நிசாஇல் ஆலமீன், அகில உலகத்தின் பெண் குலத்தில் சிறந்த பெண் மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை வளர்த்த மரியம் ஆண் துணையற்றவர் என்பது இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்திலே ஆண் இல்லை, சம்பாதிக்க தந்தை இல்லை, படிக்க வைக்க பெற்றோரில் ஒன்றும் இல்லை, தாய் மட்டும்தான். ஒரு 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 குழந்தைக்கு எல்லாமுமாக இருந்து வளர்த்தெடுத்து ஆளாக்கி அந்த தாய்க்கு தனி ஒரு அத்தியாயத்தை குர்ஆன் சொல்லுகிறது. சூரா மரியம். சுமார் 25 இடங்களில் மரியமை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர் வளர்த்து ஆளாக்கிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அந்தஸ்து பெற்ற ரசூல்மார்கள், நபிமார்கள் அல்ல, அதற்கும் மேல் ரசூல்மார்களின் வரிசையில் உயர்ந்து நிற்கிறார்கள். யார் வளர்த்தது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக தாய்தான். எனவே தந்தை இல்லாத இடத்தில் தாயாக தந்தையாக எல்லாமுமாக மாறி போயிருக்கிறாள். அதனால் தான் நிறைய பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். தாயின் வழியாக ஒழுக்கம் கிடைத்தது. அதிலும் சில தாய்கள் கல்வியை விட ஒழுக்கத்தை போதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, இவங்க இமாம் புகாரி அவர்களுக்கு ஆசிரியர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தான ஒரு வார்த்தை, நஹ்னு இலா கலீலின் மினல் அதபி அஹ்வஜு மின்னா இலா கதீரின் மினல் இல்ம். நமக்கு அதிக கல்வி தெரிவதை விட கொஞ்சம் ஒழுக்கமாவது அதுதான் மிகவும் தேவையாக இருக்கிறது. எது மிகவும் தேவை? குறைந்தபட்ச ஒழுக்கம், அதிகபட்ச கல்வி. அதிகபட்ச கல்வி கூட தேவையில்லை, குறைந்தபட்ச ஒழுக்கம் அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எல்லா ஆண்களுக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறாள். இது உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். சில பேர் சொல்லலாம், எனது வெற்றிக்கு பின்னாலே எனது மனைவி. சில பேர் சொல்லலாம், எனது வெற்றிக்கு பின்னாலே எனது மகள், எனது சகோதரி. ஆனால் உலகத்தில் 90% பேருடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாய் அவர்களுடைய தாய் இருக்கிறாள். ஒரு தாயின் வளர்ப்பு எப்படியோ அப்படியே பிள்ளை வரும். நான் ஒரே ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை இங்கே உங்களுக்கு பொருத்தி காட்டுவது பொருத்தமாக இருக்கும். அன்பானவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் அல்லவா மகனிடம், நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ்விற்காக நான் கனவு கண்டேன், அறுக்கட்டுமா? இந்த குழந்தை என்ன சொல்லுகிறது? நமக்கெல்லாம் தெரியும். யா அபதி ஃபஅல் மா துமர். தந்தையே, உங்களுக்கு உத்தரவிடப்பட்ட பிரகாரம், உங்களுக்கு வந்த உத்தரவு பிரகாரம் நீங்க தாராளமா செய்யுங்க. ஒரு குழந்தை வாயில இது எப்படி வருது? உன்னை அறுக்க போறேன்னு சொல்றப்போ, உன்னை கொல்ல போறேன்னு சொல்றப்போ, பாறையில கிடத்தி உன்னை பலி கொடுக்க போறேன்னு சொல்றப்போ, இந்த குழந்தைக்கு எப்படி மனசு வருது நீ அருங்கன்னு? ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஒண்ணு அவங்க அம்மா சொல்லிருச்சு, சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் சொல்றாங்க. ஆம், பெற்ற பிள்ளையையும் அந்த தாயையும் மக்காவினுடைய வீதிகளில், மக்காவினுடைய ஆள் அரவமற்ற ஆளில்லாத பாலைவனத்தில், நீர் கூட இல்லாத நிலையில் ஒரு குவளை தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் கொடுத்து விட்டு நான் போகிறேன் என்கிற போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஹாஜரா அம்மையார், அல்லாஹு அமரக பிஹாதா. ஆமா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி உத்தரவிட்டானான்னு கேட்டாங்க. இவங்க ஆமான்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பன்னா நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். நீங்க இந்த பதிலையும்
நீங்க என்னைய உத்தரவு வந்த பிரகாரம் அறுத்துக்குங்கன்னு சொன்னாங்கல்ல, என்ன குர்பானி கொடுக்கலான்னு. இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். என்ன தெரியுமா? அம்மா சொல்லுது, அல்லாஹ்வோட உத்தரவா இருந்தா நீங்க போங்க. மகன் சொல்றார், அல்லாஹ்வோட உத்தரவா இருந்தா என்னை அறுங்க. ஒரு குழந்தை இடத்திலே இந்த தாக்கம் எப்போது வரும் தெரியுமா? தாயின் வார்த்தைகளில் தான் தாக்கம். தாய் என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே பிரதிபலனாக, பிரதிபலிப்பாக குழந்தை இடத்திலே வரும். ஒழுக்கத்தை முடிந்தவரை வீட்டிலே கற்றுக் கொடுப்பாள். கல்வி கூடத்திற்கு அனுப்பினாலும் கூட அந்த நேரத்திலும் ஒழுக்கமாக பிள்ளை வளருகிறானா என்பதை கவனிப்பாள் தாய். அவன் நிறைய படித்தான் என்பதை விட ஒழுக்கமாக இருந்தான் என்பதைத்தான் ஒரு தாய் விரும்புவாள். தமிழில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒருவன் உன் பையன் நல்லவன்னு ஒரு தாயிட்ட சொன்னா, பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியை விட பேரானந்தமும் பேருவகையும் பெற்றவள் பெறுவாள் என்று சொல்லுவது போல. மதீனாவினுடைய மண்ணின் மிகப்பெரிய மார்க்க மேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய அம்மா மதரசாவில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி அந்த தன்னுடைய தனையனிடம், பெற்ற மகனிடம் சொல்லுகிறார்கள், தம்பி, மகனே, நான் உன்னை உஸ்தாது ரபியாவிடம் கொண்டு போய் விட போகிறேன். நீ ரபியாவிடத்தில் போ. இத்ஹப் இலா ரபிஅத ஃபதஅல்லமில் அதப கப்லல் இல்மி. நீ அந்த உஸ்தாதிட்ட கொண்டு போய் விடுறேன். நீ முதல்ல கல்வி கற்பதற்கு முன்னால் அவரிடம் ஒழுக்கம் படித்துக்கொள். நல்ல தாய் என்பவள் அதிக கல்வி படிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், அதிகம் அவன் பேர் புகழெல்லாம் பெற வேண்டும் என்பதை தாண்டி நல்லொழுக்க சீலனாய், சான்றோராய், சான்றோருக்குள் ஒருவனாய் அவன் வர வேண்டும் என்பதைத்தான் தாய் விரும்புவாள். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு முதல் பள்ளிக்கூடம் என்ற தலைப்பில் ஒரு தாய் குழந்தையின் மீது ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆம், எல்லா ஆசிரியர்கள் உலகத்திலே இருந்தாலும் அத்தனை ஆசிரியர்களையும் விட முதல் ஆசிரியர் பெற்றோர், அதிலும் குறிப்பாக அவனுடைய தாய். நீங்களும் நானும் யோசித்து பார்க்கிறோம். முதன் முதலாய் நமக்கு அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? அல்லாஹ். அல்லாவை நமக்கு அறிமுகம் செய்து கொடுத்தது யார்? நிச்சயமாக நம் அம்மா தான். நாம் ஒரு மதரசாவிற்கோ கல்வி கூடத்திற்கோ சென்று ஒரு ஆசிரியர் அல்லாஹுவை பற்றி சொல்லித் தருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்கிற வார்த்தை நம்முடைய நாவிலே நடமாடச் செய்தது, வாயிலே வர வைத்தது முதலில் தாய் தான் சொல்லிக் கொடுத்தாள். அன்பானவர்களே, நமக்கு தீனை முதலில் அறிமுகப்படுத்தியது யார்? மதரசாக்கள் தருவதற்கு முன்னால், பள்ளிவாசல்கள் தருவதற்கு முன்னால், இஸ்லாமிய நூல்களும் மற்றவைகளும் சூழலும் தருவதற்கு முன்னால் தீனை அறிமுகப்படுத்தியது நிச்சயமாக தாய். சாப்பிட ஆரம்பிக்கிறையா? பிஸ்மில்லா சொல். முதலாய் உனது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் உன் தாய் சொல்லிக் கொடுத்திருப்பாள். அதனால் தான் சொல்லுகிறோம், அல்லாஹுவை அறிமுகம் செய்தவள் தாய், மார்க்கத்தை அறிமுகம் செய்தவள் தாய். இன்னும் சொல்ல போனால் நம்மில் 99% பேருக்கு அசல் கலிமத்து தௌஹீத் என்று சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர என்கிற இஸ்லாமினுடைய இந்த தாரக மந்திரத்தை, இந்த அடி கோட்பாட்டை முதலாய் நம் வாயில வர வைத்தது நம்மில் 99% பேருக்கு அந்த தாயின் மடியாகத்தான் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மை அப்படி ஒரு ஆட்டி லா இலாஹா சொல்லுவதற்கென்று ஆட வைத்து, அதை பழக்க வைத்து, கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல வைத்து, நம்மை மதரசாவிலே கொண்டு போய் விடுவதற்கு முன்பே நமக்கு கலிமா தெரியும், நமக்கு அல்லாஹ் தெரியும், நமக்கு ரசூல் தெரியும், நமக்கு தீனுல் இஸ்லாம் தெரியும். மதரசாவிற்கு முன்னால் ஒரு மதரசா. அதனால் தான் தாயை அல் உம்மு அவ்வளுல் மதரசத்தி இதா அஅதத்தஹா, தாய் தான் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுவார்கள். தாயிடம் ஏதாவது ஒரு குணம் இருக்கிறது என்றால் அந்த குணம் பெரிய தாக்கத்தை நிச்சயமாக பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்தும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹாத்தம் தாய் அப்படின்னு சொல்லி உலகத்துல ஒரு பெரிய கொடை வள்ளல். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய கொடையாளர்கள் பட்டியல் எடுத்தா ஹாத்தம் தாய் அப்படிம்பாங்க. வள்ளல் பரம்பரைன்னு நாம சொல்றோமல்ல, கொடுத்து சிவந்த கரம்னு நாம சொல்றோமல்ல, இவங்களுக்கெல்லாம் உலகத்துல முன்னோடி யார் தெரியுமா? ஹாத்தம் தாய். சரி, ஹாத்தம் தாய்க்கு யாரை பார்த்தாலும் கொடை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது?
ஒண்ணுமே இல்லை, அவங்க அம்மாட்ட இருந்து வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. வருபவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் ஒரு தாய் ஒரு கவள உணவோ கையில் இருக்கும் ஒரு பைசாவோ எதையாவது கொடுத்தால் அந்த வீட்டில் அந்த தாயை பார்த்து வளருகிற குழந்தை நிச்சயம் இல்லை என்று சொல்லாமல் வருவோருக்கு எதையாவது கொடுக்கும். இதுக்கு உதாரணம் ஆதம் தாய் தான். இந்த வரலாற்றோடு சொல்லுவது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆதம் தாயினுடைய அம்மா கூட பிறந்தவங்க நிறைய பேர் பசங்க. இந்த அம்மா வாரி வாரி எல்லாத்துக்கும் கொடுக்குது, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குது, சாப்பிட்ற கொடுக்குது, காசா கொடுக்குது, ரொட்டியா கொடுக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. சொத்தை பூரா கொடுத்த இந்த அம்மா அழிச்சிரும் போல தெரியுது, நம்ம இப்படி விட்டா சரிப்படாது. அதனால என்ன பண்ணலான்னா பாடம் புகட்டுவதற்காக ஒரு வேலை செஞ்சாங்க. ஒரு பைசா கொடுக்காம, கை செலவுக்கு கூட காசு இல்லாம ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நேரம் சாப்பாடு போயிடும், நேரத்துக்கு போயிடும். அந்த அம்மாவுக்கு அடிப்படை தேவைக்கு மட்டும் போகும். கையில 10 பைசா கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது, மிச்சம் இருக்காது. இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. கொடுத்து கொடுத்து பழகி போன கரம். வாடியவர்களை கண்டபோதெல்லாம், வறியவர்களை கண்டபோதெல்லாம் வாடுகிற முகம். என்ன செய்யறது? ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தாங்க. சில பேர் 1 வருஷங்கிறாங்க. 1 வருஷம் வரைக்கும் அந்த அம்மாவை ஒரு பைசா யாருக்கும் செலவழிக்க விடாம வச்சு காப்பாத்தியாச்சு. அவ்வளவுதான், ஜெயில இருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்ப கொண்டு வந்து எல்லா பணத்தையும் கொடுத்தாங்க. அதாவது காசின் அருமை தெரியட்டும், கையில காசு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியட்டும். இந்த அம்மாட்ட காசு கொடுக்காம இப்படி இது பண்ணதுல இந்த அம்மா ஓரளவு திருந்து இருக்கும்னு நினைச்சு வெளியில கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நார்மலா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற கொடுத்த எல்லாத்தையும் முன்பு கொடுத்ததை விட அதிகமா கொடுத்துச்சு. அதிர்ச்சி ஆகி போய் சகோதரர்கள்லாம் வந்து நீ இன்னும் திருந்தலையான்னு கேட்டானு. இந்த அம்மா சொல்லிச்சு, நான் அங்க உள்ள என்னை நீங்க அடைச்சு வச்சீங்கல்ல, அப்பதான் காசு இல்லாத கொடுமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, வறுமையில உள்ளவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சது. அதனால முதல்ல கொடுத்ததை விட பன்மடங்கா கொடுப்பேன்னு இருக்கிற சொத்தை பூரா இறைவனுக்காக, மார்க்கத்துக்காக இப்படி எல்லாம் மாறி வழங்குச்சா இல்லையா? அந்த அம்மாவோட வயிற்றுல பிறந்த மகன் தான் ஆதம் தாய், உலகத்தின் மிகப்பெரிய கொடை வள்ளல். எத்தனை முறை, எத்தனை வழிகளில், எத்தனை பேர் வந்து கை நீட்டினாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குகிற வள்ளலாய் இன்றைக்கு வரையும் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் கோடி கோடியாய் கொடுக்கிற தனவந்தர்களும் தயாளர்களும் வந்ததற்கு பின்னாலும் கூட வரலாற்றில் நிலைத்து நிற்கிற பெயர் என்னன்னா அது ஆதம் தாய் மட்டும்தான். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு தாயின் குணம் அப்படியே பிரதிபலிக்கும். அது நல்லதாயினும் கெட்டதாயினும். ஒரு சமூகம் சரியாக வேண்டுமானால் முதல்ல சமூகத்துல உள்ள வீடுகள்லாம் சரியாகணும். வீடு சரியாக வேண்டுமானால் அதில் உள்ள குழந்தைகள் சரியாகணும். அந்த குழந்தை சரியாக வேண்டுமானால் சரியாக தாய் அமைய வேண்டும். நல்ல சொல்ல போனா இஸ்லாமிய மார்க்கமே தாய் என்று சொல்லிவிடலாம் ஒற்றை வார்த்தையில். திருக்குர்ஆனில் பேசுகிற இடமெல்லாம், பெற்றோரை பற்றி பேசுகிற இடமெல்லாம் பெருமிதத்தோடு நாம் தாயை நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. இந்த நேரத்தில் நீண்ட வரலாறுகளுக்குள் போக முடியாது. ஒரே ஒரு செய்தி மட்டும் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 குழந்தைகளுக்கு தாய் அன்னை கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 6 குழந்தைகளுக்கு தாய். 4 பெண் மக்களுக்கும் 2 ஆண் மக்களுக்கும் தாய். நமக்கு தெரியும். முதல் குழந்தையாக காசிம், 2வது குழந்தையான அப்துல்லா, இந்த 2 ஆண் மக்களுக்கும் தாய். அதே போக 4 பெண் மக்களுக்கு தாய். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, கடைசியாக பத்தூல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 4 பெண் குழந்தைகளுக்கும் அதே போல 2 ஆண் குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் இளம் வயதிலேயே வஃபாத் ஆகிவிட்டாலும் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயது வரை 4 பெண் மக்களை வளர்த்த பெருமைக்குரிய கதீஜா அம்மா. நாம இப்போ உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நானிலத்தின் சிறந்த பெண்மணிங்கிறோம், வெட்கத்தின் தலைவாசல்ங்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போல் யாரும் இல்லைங்கிறோம். எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? வளர்த்தது அந்த தாய். தாயை போலத்தான் பிள்ளை. கதீஜா அம்மாவிடம்
அவர்கள் வளர்த்த வளர்ப்பு அப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிற்கு மேல் வேகமாக பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களை எல்லாம் அன்னை கதீஜா அம்மா வளர்த்து ஆளாக்கினார்கள். சொல்ல போனால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை தேர்வை பரிந்துரைத்தது கதீஜா அம்மையார். அடுத்தடுத்த பெண்களுக்கெல்லாம் அப்படியே உருவாக்கி வயதுக்கு வந்த பெண் வரைக்கும், பருவ வயதை வரைக்கும், ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் வளர்த்து ஆளாக்கி அந்த தாயினுடைய குணம் எவ்வளவு பெரியதாக இருந்திருந்தால் உலகத்தின் ஆகச் சிறந்த பெண் மக்களாக இவர்கள் வந்திருப்பார்கள். எனவே தாய் முதல் பள்ளிக்கூடம். அந்த தாய் என்ன சொல்லி தந்தாலும், அந்த தாய் ஒரு விஷ ஜந்துவை அடிக்க ஆரம்பித்தால் அது கெட்டது என்று புரியும். யாரையாவது மனம் குளிர பாராட்டினால், உச்சி முகர்ந்தால், சிரித்தால், சபாஷ் என்றால், கைதட்டினால், அவள் சிரித்தால் அது நல்லது என்று புரியும். எனவே நன்மையையும் தீமையையும் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்த, முதல் எழுத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த, அல்லாஹுவை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த தாயை விட வேறு யாரும் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லி தந்துவிட முடியாது. அதனால் தான் தாய் என்பவளை முதல் பள்ளிக்கூடம் என்றார்கள். அரபுகளை பொறுத்தவரை அவர்கள் இன்ஷியல் என்னவோ தந்தை, இணைக்கப்படுவதென்னவோ தந்தை பெயருடன். ஆனால் உருவாக்கம் அனைத்தும் நல்ல தாயுடன் மாத்திரம் வர வேண்டும். இங்கே ஒரு விஷயம் கவனத்திற்குரியது. பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா அம்மா அவர்களை தாண்டி ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எந்தெந்த மடியிலெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து வளர்ந்தார்களோ அந்த வரிசைகள் அத்தனையும் என்ன தெரியுமா? ஒழுக்கத்தின் உறைவிடங்கள், உச்சகட்ட பத்தினித்தனத்தினுடைய சிகரங்கள், மிக அற்புதமான கற்பொழுக்கத்தை இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட தாய்களின் வரிசையிலே பிள்ளை வளருகிற போது மட்டும்தான் உலகத்திற்கு மிகச்சிறந்த நற்குணத்தோடு வாழுகிற குழந்தையாய் அது உருவாக முடியும். எனவே முதல் பள்ளிக்கூடமாக இருக்கிற தாய்மார்களே, சிறந்த தலைமுறைகளை உருவாக்கி தாருங்கள். முதலில் நீங்கள் பள்ளிக்கூடமாக மாறுங்கள், நீங்கள் கல்விச்சாலையாக மாறுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் வீட்டு தாய்மார்களையும் நம்மில் வளரக்கூடிய குழந்தைகளையும் சிறந்த தீன்தாரிகளாய், மார்க்கத்தோடு இணைந்த நல்லொழுக்க சீலர்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.